ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான சூப்பரான படத்த பாத்துடலாமா? ஸ்டார்ட்டிங்லயே ஒரு நபர காட்டுறாங்க. அவர் ஒரு ரெசார்ட்ல இருக்காரு. அங்க கூட ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கூட அப்படி இப்படி இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ தலைவலிக்கிற மாரி ஃபீல் ஆகுது. உடனே அவர் என்ன பண்றாரு, அங்கருந்து எந்திரிச்சு வராரு. வந்தவரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு பாத்தீங்களா? அங்க நின்னுகிட்டு, சரி ஸ்மோக் பண்ணலாம், ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண முயற்சி பண்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா, கருப்பு ட்ரெஸ்ஸ போட்டு முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு, ஒரு மாஸ்க் போட்டு ஒரு நபர் அங்க ஒருத்தர் வராரு. அவர் வந்தவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோ டமால்னு ஒரு அடி, அங்கேயே ஒரு மயக்கம் போட்டு விழுறாரு. அவர தூக்கி தோள்ல போட்டுக்கிட்டு, அங்க ஒரு கார் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த காருக்குள்ள அவர போட்டுக்கிட்டு, அவர் எங்கேயோ கிளம்புறாரு. ஹீரோ கிட்ட ஒரு ஃபோன் இருந்தது பார்த்தீங்களா? அந்த ஃபோன போற வழியில தூக்கி போட்டு போயிடுறாரு. நடந்துட்டு இருக்க மறுநாள் இப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷன காட்டுறாங்க. அங்க வந்துட்டு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கொண்டு வந்து குடுக்குறாங்க. அதாவது அந்த போலீஸ்கார் வந்து இதுவரைக்கும் நெறைய கேஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த ஒரு கேஸ் தான் வந்து அவர பயங்கர சுத்தல்ல விட்ட கேஸா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேஸா தான் இப்ப அவருக்கு கிடைச்சிருக்கு. அங்க வந்து ஒரு பேரண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. அப்பா, அம்மா 2 பேர் வந்திருக்காங்க. ஸ்டேஷன்ல என்ன கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்கன்னா, எங்க மகனோட பேர் வந்துட்டு காசி. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவருக்கு 27 வயசாகுது. அவர் வந்து பிசியோதெரபி டாக்டரா இருக்காரு. அவரு வந்துட்டு கொஞ்ச நாளா மிஸ் ஆயிருக்காரு. அதாவது இப்ப காணோம், நேத்துலருந்து காணோம் அப்படின்ற மாரி வந்துட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. நான் வந்துட்டு இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, "என்னடா இது? இந்த ஊர்ல டாக்டருங்கலாம் கூட காணா போக ஆரம்பிச்சுட்டாங்களா? ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. நீங்க என்ன டீட்டெயில்ஸ் மொத்தமா எழுதி அந்த கான்ஸ்டபிள் கிட்ட குடுத்துட்டு போங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கேஸ பத்தி நான் கண்டுபிடிச்சு உங்க பையன உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்ப வீட்டுக்கு கிளம்புறாரு. பாத்தீங்கன்னா, இப்ப இன்ஸ்பெக்டர் கிளம்பி வீட்டுக்கு வராரா, வீட பாத்தீங்கன்னா தொறந்து போட்டு அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பாட்டுக்கு சீரியல பாத்துட்டு வாய பொளந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றது? அது பாட்டுக்கு வந்துட்டு இவர் பாட்டுக்கு உள்ள வந்துட்டு அவர் பாட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வர அப்பவும் இவர் வந்ததே தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் எல்லாருமே இப்படிதான் இருக்கீங்க. கதவு பூட்டுங்க. வந்தவங்க கதவு பெல் அடிச்சா கதவு திறக்க முடியாதா அவங்களால? கதவு திறந்து போட்டு நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி தான் இப்ப நெறைய தவறுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் எப்ப வந்தேன், நான் எல்லாத்தையும் ரெடி ஆயிட்டு வந்து இன்னும் நான் வந்ததே கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி இப்படின்னு சொல்றாரு. அவங்கலாம் என்ன சொல்லுவாங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இப்ப எல்லாரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சாப்பிட்டுட்டே இருக்காரு. அப்பவே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்ப காணா போனார்ல டாக்டர், அவர பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர பத்தி யார்கிட்ட விசாரிச்சாலும் எல்லாருமே நல்ல விதமா தான் சொல்றாங்க. யாருமே தப்பா எதுவுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி காணா போனாரு அப்படின்றதே தெரியவே இல்ல. எல்லார் கூடயும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பழகுவாராம். எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்ல பேர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. டீட்டெயில்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இப்ப அந்த போலீஸ்கார் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே. அந்த காசி இருக்கார்ல, அவரோட ஃபோன் வந்துட்டு கடைசியா எங்க வந்துட்டு இருக்கு, அதாவது அந்த சிக்னல் காட்டும்ல, அது எந்த ஏரியா என்ன ஏதுன்றத தெரிஞ்சு வச்சுட்டுருங்க. நான் இப்ப அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாத்தீங்கன்னா, இப்ப இன்ஸ்பெக்டர் கிளம்பி வராரா, அதோட அவங்களோட எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இப்ப காசியோட கிளினிக் இருக்கு பாத்தீங்களா, அங்க தான் வராங்க. அங்க வரும்போது பாத்தீங்கன்னா, அவரோட ரூம் அவர கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு கேட்கும்போது ஒரு 4, 5 நாள் இருக்கும். 4, 5 நாளைக்கு முன்னாடி வந்தாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சரி அவரோட ரூம் இங்க இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, மாடியில தான் அவரோட ரூம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப மாடிக்கு போய் பார்க்க போறாங்க. அந்த ரூம் வந்து பூட்டி இருக்கு. உடனே அந்த ரூம் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னோனே, அந்த பூட்ட வந்து லாக்க உடைச்சுட்டு அத உள்ள போய் பார்த்தாங்கன்னா, அங்க வந்து பெட் எல்லாம் போட்டிருக்கு. கயிறு அந்த மாரிலாம் கிடக்குது. அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட் தானே. அதனால வந்துட்டு அவர் இத ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்காக கூட இந்த ரூம வந்து இந்த மாரி செட்டப்ல வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரியா அவர பத்தி விசாரணை நடத்திக்கிட்டே இருக்கும்போது தான், அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்துட்டு ராமேஸ்வரத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. ஸோ அவங்கள மீட் பண்ணி பேசினா ஏதாவது நம்மளுக்கு தகவல் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்ப இந்த இன்ஸ்பெக்டரும் அவங்களோட ஆளுங்களும் ராமேஸ்வரத்துக்கு அந்த லேடிய தேடி வராங்க. பார்த்தீங்கன்னா, இவங்க அப்படின்றது தெரியுது. ஆனா அவங்க கிட்ட நாங்க வரப்போறோம்ன்றத சொல்லவும் அவங்களால முடியல. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் தேடி கரெக்ட்டா அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, அப்பதான் அந்த தண்ணீல குளிச்சுட்டு வருவாங்கல்ல ப்ரே பண்ணிட்டு. வரும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு உங்க பேரு தானே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் கேட்டுக்கிறாங்க. நீங்க தானே அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க. உங்க ஃபோனுக்கு நாங்க கால் பண்ணிட்டே இருக்கோம். எதுக்காக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? நாட் ரீச்சபிள்னு வருது. இல்ல ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டு போறாங்க. இவங்க இப்படி கேட்கறதுனால அவங்களும் பெருசா ஒண்ணும் ரியாக்ட் பண்ணல. நான் ப்ரே பண்ண வந்ததுனால தான் அப்படி பண்ணிட்டு வந்தேன். ஃபோன வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2வது வந்துட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டு போய் விசாரிக்கும்போது, அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களும் கோஆப்பரேட் பண்றாங்க. நெறைய அவங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி சொல்றாங்க. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவங்க கூட இப்ப இல்ல. இவங்க சிங்கிள் பேரண்ட்டா தான் இருக்காங்க. இவங்க கூட இருக்க அந்த ஸ்பெஷல் சைல்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தையோட தான் இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிடைக்கிற வேலைகள செஞ்சு அவங்க குடும்பத்த நடத்திட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முதுகுல வந்து ஒரு சுளுக்கு மாரி புடிச்சிருக்கும். அதனால தான் இந்த டாக்டர பார்க்கறதுக்காக அவங்க வந்திருப்பாங்க. இங்க ட்ரீட்மெண்ட் டாக்டர் குடுக்க ஆரம்பிக்க போறாரு. அப்ப அவங்களோட குழந்தை இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு அங்க ரிசப்ஷன்ல வந்து வேலை பார்ப்பாங்க. அனிதான்னு ஒருத்தவங்க ஒரு லேடி. அவங்க கிட்ட வந்து குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க.
அந்த டைம் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக இப்போ அனிதா இருக்காங்களோ அவங்க ஓடி வருவாங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தை இருக்கான்ல அவங்க அந்த பிள்ளை வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு காயின் இருக்குல்ல அதை வந்து முழுகிட்டா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பதறிக்கிட்டு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அவங்க பதறுவாங்க. அந்த குழந்தையோட அம்மா பதறும்போது இந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா, ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நான் இதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அந்த காரெல்லாம் எடுத்துட்டு காப்பாற்றிடுறாரு. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே அவர் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ரொம்பவே அவருக்கு தேங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உடனே அவரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய கூட்டிட்டு தனியாவா போக போகிறீங்க, அதுவும் இந்த இருட்டில், அதெல்லாம் சேஃப்டி கிடையாது, நான் அந்த பக்கமாக தான் போகிறேன், வாங்க உங்களை நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த லேடியும் அவங்க அவங்க பிள்ளையும் கூட்டிட்டு அவர் கொண்டு வந்து ட்ராப் பண்ண வருவார். இன்னும் யாரும் கொண்டு வந்து வீட்டில் விட்டுறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குல்ல, அந்த பிள்ளையை வந்துட்டு தங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அந்த பேர்லேயே வந்துட்டு மாவு அரைச்சு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ், அதாவது ஹோம் பிஸ்னஸாக ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க சில பேர்கிட்ட கடன்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த கடன் வாங்கின ஒரு ஆள் வந்துட்டு ஒரு லேடியோடு இப்போ உள்ளே வருவார். இவங்க பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. கேட்டால் அவர் என்ன சொல்வார்னா, நீ என்கிட்ட வாங்கின காசை கொடுக்கவும் மாட்டேற, பணத்தையும் சரியாக கொடுக்க மாட்டேங்கிற, அதனால இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவார். உடனே அவங்க வந்து ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க, இந்த மாதிரி புருஷன் இல்லாத வீடு இது, என் பெண் குழந்தை தனியாக இருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ இப்போவே எனக்கு கொடுக்க வேண்டிய 2,50,000 எடுத்து வை, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் பேசுவார். பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தைங்கலாம் இருக்காங்க, இங்கேருந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளோ கெஞ்சி பார்ப்பாங்க. அவர் அதெல்லாம் காதலே வாங்க மாட்டார். அவர் பாட்டுக்கும் இது மாதிரிலாம் எல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறமா கடைசியில் அவர் என்ன சொல்வார்னா, இப்போ நான் கூட்டிகிட்டு வந்தேனே அந்த பொண்ணு நீ யாருன்னு நினைக்கிற, இதே மாதிரி உன்ன மாதிரி காசை வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி இருக்கிறது, நாலு பின்ன நீ காசு கொடுக்கலாம், உனக்கும் இதே நாள் பயங்கரமாக மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ரொம்ப நாள் ஓடிக்கிட்டே இருக்குது. இவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் வர்ற வருமானம் குடும்பம் நடத்துறதுக்கே சரியாக இருக்குது. கடனை அடைக்கிற அளவுக்குலாம் அவங்களால முடியவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தா அதே ஆள் என்ன பண்ணுறாரு, நீ கடன் அடைக்கிற மாதிரி தெரியல, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த ஆள் கிட்ட எப்படி தப்பிக்கன்னு தெரியாம அவங்க ரொம்பவே போராடிட்டு இருப்பாங்க. இல்லாமல் இந்த ஆள் இப்போ என்ன பண்ணுறாரு, அவங்களோட பிள்ளைங்களெல்லாம் வந்து வெளியே அனுப்பி விட்டுட்டு கதவை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க வெளியே நின்று தட்டவும், தெருவில் உள்ளவங்களாம் வந்து கதவு தட்டவும் திறக்கவே மாட்டேங்கிறாரு. அந்த தெருவே ஒரே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அப்போ தான் அந்த டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்து இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணுற டாக்டர் அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது இந்த மாதிரி பிரச்சனைன்னு அவருக்கு தெரிய வருது. இந்த வீட்டில் தான் அந்த லேடி இருக்காங்க, அவங்கள கூட அன்றைக்கி கொண்டு வந்து ட்ராப் பண்ணாரா, அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லவும் இவர் போய் கதவு தட்டி அந்த ஆளை நல்லா மிரட்டி விட்டு, இனிமேல் இவங்கள்ட்ட நீ எந்த வம்பும் வச்சுக்கூடாது, உனக்கு என்ன 2,00,000 பணம் தானே தேவை, அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறாரு. இல்லாமல் இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவர் மேலே நல்ல அபிப்பிராயம், நல்ல ஒரு மரியாதைலாம் வர ஆரம்பிச்சிருது. இன்னும் சொல்லணும்னா அவங்க பாப்பாவுக்கு இன்னும் சரியாக பேச்சு வரலன்றதுக்காக இந்த டாக்டரை பாருங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணி கூட இந்த டாக்டர் கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷர் அவரையா காணும், எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இவங்க இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்பாங்க. இன்ஸ்பெக்டருக்கு என்ன டவுட் வருதுன்னா, அந்த வட்டி கொடுத்தவர் இருக்காருல்ல, அவர் தான் அந்த டாக்டர் எதுவும் பண்ணியிருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு தேடி பிடிக்கணும்னு போறாரு. ஆனால் அவர் கொஞ்ச நாள் ஆளை காணவே இல்லை, எங்கே போனாருன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் எப்படி அதிகமாகுதுன்னா, இவன் தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தலைமறைவாக இருக்கான் போல இருக்கு, கண்டுபிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இவர் கோவமா இருப்பாரு. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இப்போ இந்த டாக்டருக்கு தெரிஞ்சவங்க நெருக்கமானவங்க எல்லாரையுமே விசாரிக்கிறாரு. எப்படின்னா, அந்த டாக்டர் வந்துட்டு யாரையாவது லவ் பண்ணாரா, அவருக்கு லவ் பண்ண பொண்ணு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் இருந்தாங்க, இப்போ இந்த கிளினிக் வச்சு நடத்தாருல, அங்கே வந்துட்டு அனிதான்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க 2 பேர் தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ நீங்கள் போனீங்கன்னா அனிதா இருக்க மாட்டாங்க, வேற ஒரு ஆள் தான் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அனிதாவை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, அவங்க தாத்தா கிட்ட தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருப்பாங்க. இந்த டாக்டர் கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் வந்து எல்லார் மேலேயும் அன்பாக இருக்காரா, எல்லாருக்கும் ஹெல்பிங் மைண்டோட ஹெல்ப் பண்ணுறாரா, அதெல்லாம் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. அதனால் அவர் மேலே கொஞ்சம் பிரியம் வரும். ஆனால் அதை லவ்வாக கூட இருக்கலாம், அதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் அவங்க தயங்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பிரியமாக இருக்க மாதிரி அனிதா கிட்டே ரொம்ப கைண்டாக அந்த மாதிரி நடந்துப்பார். ஒன் டைம் வந்துட்டு இதுதான் ஒரு நாள் வந்துட்டு அனிதா வந்துட்டு வேலை முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மழையாக இருக்கும். உடனே பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு வெயிட் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க பஸ்ஸுக்காக. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும். அந்த டைம் அந்த பக்கம் போகிற காசி அந்த டாக்டர் இருக்காருல, அவர் வந்துட்டு அனிதாவை பார்த்தோன்னே வாங்க உங்களை நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டுப்பாரு. இவங்களும் காரில் ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இவங்களுக்கு பசிக்குதுன்றதை அவர் நல்லாவே புரிஞ்சுப்பார். உடனே ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே போயிட்டு இவங்களுக்கு பிரியாணிலாம் வாங்கி கொடுப்பாரு. இவங்க நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்க தாத்தா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து பார்சல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அதனால இவங்களுக்கு அந்த ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். என்ன இப்போ இவங்களுக்கு அனிதாவுக்கு தன்னை பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொஞ்ச நாள்லயே இந்த டாக்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ரிங்கை கொடுத்து ப்ரொப்போஸும் பண்ணியிருப்பாரு. அதுலேருந்தே அவங்க 2 பேருமே வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் கேட்பாரு அந்த அனிதா எங்க அப்படின்னு. கொஞ்ச நாளாவே அந்த அனிதா எங்கன்னே தெரியல, அவங்களும் கொஞ்ச நாளாக காணா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லவும், இது என்னடா இது ஒரு கேஸ் எடுத்தால் ஒன்று மாற்றி எல்லாம் காணா போயிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்தது வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த டாக்டரோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க. உங்கள் பையன் வந்து யாரையாவது காதலிச்சார் அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் பையன் யாரையுமே காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஒரு மாதிரி இருக்குது, என்ன இது அங்கே அப்படி சொல்கிறாங்க, இவங்களுக்கு இப்போ விஷயம் தெரியாது போலையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க நினச்சிக்கிறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா, இதை விசாரிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு மினிஸ்டர்கிட்ட கால் வருது. அந்த மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ விசாரிச்சுட்டு இருக்கேன் அந்த டாக்டர், அவரை பற்றி என்ன தகவல் தெரிஞ்சாலும் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் எனக்கு தான் கொடுக்கணும், வேறு யாருக்கா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு.
சரின்னு சொல்லிட்டு இவரும் பேசிகிட்டே இருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட ரூமை போய் செக் பண்ணி பார்க்கும்போது லேப்டாப்பு அந்த ஃபோனு அதெல்லாம் இருக்கும்ல, அவர் பர்சனலாக யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லேப்டாப்பு ஃபோன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அதாவது டாக்டர் இருக்கார்ல அவரோட ஃபோன் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல குப்பைமேட்டில் கிடந்தது அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த இடத்துல போய் பாருங்கள், அங்கே யாராவது டாக்டர் ஏதாவது பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அங்கேயும் இப்போ இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி வராங்க. செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் எதுவுமே அவங்களுக்கு புலப்படலை. இப்போ இங்கே வந்து இந்த குப்பைமேட்டு கிட்ட தான் வந்து இந்த ஃபோனோட சிக்னல் காட்டுதா. சரி இதுக்கு முன்னாடி இந்த சிக்னல் எங்கே காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெசார்ட்டுக்கு காட்டும். உடனே அந்த ரெசார்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரியவர் இருப்பார். அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து இந்த இவரை தெரியுமா, இது யாரோட ரெசார்ட் இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது எங்கள் முதலாளியோடது, அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த டாக்டரோட ஃபோட்டோவை காட்டுவாங்க. இந்த டாக்டர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, நல்லா தெரியுமே, எங்கள் முதலாளியோட ஃப்ரெண்டு இவர், அடிக்கடி இந்த ரெசார்ட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தனியாக வருவார் வேறு யார் கூடயாவது வருவாரான்னு கேட்கும்போது, இல்லை தனியாக தான் வந்துட்டு போவார், ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரும் கேட்பாரு. இப்போ என்ன பிரச்சனைன்னு இவர் கேட்கவும், இப்போ இந்த மாதிரி டாக்டரை காணணுன்னு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சுன்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. சரி இந்த இதில் தான் அவர் தங்கியிருக்கதா கடைசியாக தெரியுது, இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குமே அப்படின்னும் போது, இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இங்கே கிடையாது, அந்த மாதிரி நாங்கள் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டாக்டர் கிட்ட இருந்து கொண்டு வந்தாங்களா லேப்டாப் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் படங்கள் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காரு, மூவிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் வச்சிருக்காரு, வேற எதுவுமே பெருசாக இல்லை. சரின்னு சொல்லிட்டு இப்போ விட்டுறாங்க. திரும்ப திரும்ப அவரை பற்றியே விசாரிக்கும் போது தான் வந்துட்டு அந்த டாக்டர் காசு இருக்காருல அவர் வந்துட்டு அதாவது ஜிம்முக்கு போகக்கூடியவராக இருப்பார். அங்கே ஜிம்மேட்டாக ஒரு லேடி வந்து அங்கே வந்து அவங்களுக்கு பழக்கமாக இருக்காங்க. அவங்கள யார் அப்படின்னு விசாரிச்சு அவங்கள பார்க்கறதுக்காக இப்போ இன்ஸ்பெக்டர் வருவாங்க. இன்ஸ்பெக்டர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நேற்றே உங்களை எதிர்பார்த்தேன், நீங்கள் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து காட்டுவாங்க. ஏன்னா அவங்க வெளிநாட்டுக்கு போகிறதா இருக்காங்க, அதனால பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்காங்கன்னு அவங்க நினச்சிப்பாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்வார்னா, நான் அதுக்காக வரல, அந்த காசியை உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ நாளாக தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவங்க வந்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்காரு, எங்களுக்கு கல்யாணம் ரொம்ப நாள் ஆகுறதுனால இன்னும் குழந்தை நாங்கள் உண்டாகலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் இப்போ பார்த்தா என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் ஒரு டைம் வந்து ஜிம்முக்கு போயிருக்கும் போது இந்த காசி டாக்டரை வந்து நான் மீட் பண்ணேன். ஜிம்மில் நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தவறுதலாக வந்து என்னோட டவல்னு நினச்சி நான் வந்து காசியோட டவல் எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த டைம் தான் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு சுளுக்கு மாதிரி பிடிச்சிக்கிச்சு. அப்போ தான் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். அப்படி தான் எங்களுக்குள்ள பழக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ எனக்கு அவரை தெரியும். அது மட்டும் இல்லாமல் நானும் என் ஹஸ்பண்ட் வந்து அதாவது என் ஹஸ்பண்ட் கூட நான் வந்து ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு குழந்தை இல்லை அப்படின்றது, அதாவது குழந்தை பிறக்கலை அப்படின்றதுக்காக வந்துட்டு ரொம்பவே அவங்க அம்மா கூட சேர்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டே இருப்பார், ரொம்ப என்னை வந்து கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பார். அந்த மாதிரி நான் ரொம்பவே வருத்தத்தில் இருந்த நேரத்தில் தான் வந்துட்டு ஒரு மகளிர் தினம் அன்னைக்கு வந்துட்டு காசி டாக்டர் வந்துட்டு ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தாரு. பெண்களை வந்து மதிக்கணும், பெண்கள் வந்து ரொம்ப தைரியமானவங்க, அவங்கள வந்துட்டு ரொம்ப கட்டுப்படுத்தாதீங்க, ரொம்பவே அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படி இப்படின்லாம் அவர் பேசி போட்டிருந்தது என்னை ரொம்பவே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தது. அப்புறம் தான் அவர் மேலே இன்னும் கொஞ்சம் எனக்கு மரியாதையே வந்தது. ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி தானே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடிக்கடி இந்த சுளுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவரோட அட்ரஸ் எனக்கு ஜிம்மில் இருக்கும்போதே கொடுத்துட்டு போயிருந்தார். இந்த மாதிரி திரும்ப வந்தால் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட கிளினிக்கு நான் போக ஆரம்பித்தேன். இப்படி தான் எங்களோட பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் வேறு எதுவும் எங்களுக்குள்ள தெரியல. அது மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி அவருக்கு என்ன ஆச்சுன்றது எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வரும். பேசிகிட்டே இருக்கும்போது இன்ஸ்பெக்டருக்கு கால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு தாத்தா வந்து பேசியிருப்பார். அதாவது அந்த டாக்டர் வந்து யாரோ இப்படி பண்ணிட்டாங்களாம், அது இப்படி அதாவது அந்த டாக்டர் இறந்து போயிட்டாரு, அதுக்கு காரணம் யாருன்னு ஒருத்தர் வந்து சரண்டர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு இன்ஸ்பெக்டர் உளுந்தடிச்சிட்டு ஓடி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டில் ஒரு தாத்தா இருந்தார்ல, காசி வந்து எங்களோட ஓனரோட ஃப்ரெண்டு வந்துட்டு போனார் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார்ல, அவர் தான் அரெஸ்ட் ஆகி வந்து நிற்கிறாரு, அவர் தான் இந்த மாதிரி நான் அவரை பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இன்ஸ்பெக்டருக்கு ஒன்றுமே புரியல. அதே நேரத்தில் இப்போ வந்துட்டு அந்த காசி டாக்டரோட அப்பா அம்மா வந்து நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இப்போ அப்பா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கள் பையன் வந்து இப்போ தான் கால் பண்ணான், அவன் வெக்கேஷனுக்காக எங்கேயோ வெளியூர் போயிருக்கானா, அவன் சீக்கிரம் வந்துடுவான், அதனால் கேஸ் எல்லாம் ஏன் கொடுத்து என் மானத்தை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான், நாங்கள் கொடுத்த கேஸை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் அப்பா அம்மா வந்துட்டு பையன் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து நின்றுட்டு அவர் வந்து நான் தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்கிறாரு. இப்போ இது ரெண்டுத்தில் உண்மை எது, அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போ இவருக்கு பெரிய ஒரு கேள்வி வருது. அப்புறமா தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த காசி இருக்காருல அவர் வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாரு. அந்த கல்யாணத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆடிப்பாடி எல்லாம் ஆடும்போது இந்த துர்கா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாங்க, நல்லாவே பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே சுற்றி உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த துர்கா வந்துட்டு இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குது, ஆனால் வந்து அவருக்கு புருஷன் தான் சரியில்லை, தனியாக தான் இருக்கா, அவள் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கவலைப்படுறாங்க. இதை பார்க்கும்போதெல்லாம் காசிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பார்த்தோன்னே துர்கா வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்தது. இப்போ அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, அவங்க தனியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்துட்டு லவ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் கூட இருந்திருப்பாரு. ஸோ அப்படியே இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அப்புறம் அவங்க வந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தன்னோட நம்பரை கொடுத்து அவங்களோட நம்பரையும் வாங்கிக்கிறாரு. 2 பேரும் இந்த மாதிரி சேட் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க. அப்படியே அவங்க நட்பு வந்து அதிகமாகுது, அது காதலாகவும் மாறுது. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இவரோட பர்த்டேக்கு அவங்கள கூப்பிடுறது, அவங்களோட பர்த்டேக்கு போய் கிளம்பிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்கும்.
இப்போ இந்த ரெசார்ட்டுக்கு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து இவருக்கு பிறந்தநாள் சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. அத கட் பண்ணி ஊட்ட போம்போது அந்த காசி வந்து அழறாரு. ஏன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. இப்படி தான் லாங் டிரைவ் நாங்க ஒரு பர்த்டேக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட்ல வந்துட்டு அவ இறந்து போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கலங்குறாரு. அப்ப இந்த துர்கா வந்து என்ன சொல்வாங்கன்னா, "என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. நானும் நீயும் ஒரே இதில தான் இருக்கோம். இனிமே கலங்காத நான் உனக்கு இருக்கேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஒண்ணா அங்க அப்படியே இருந்துர்றாங்க. இத தான் வந்துட்டு துர்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப அந்த தாத்தா கிட்ட போய் போலீஸ்காரங்க என்ன கேட்குறாங்க, அந்த டாக்டர் காசிய வந்துட்டு நீங்க தான் அப்படி பண்ணேன்னு சொன்னீங்களே, எப்படி பண்ணீங்க? எதுக்காக பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு பேத்தி இருக்கா. அவ பேரு அனிதா. அந்த டாக்டர் கிளினிக் வச்சிருக்கார்ல, அங்க தான் வந்து என் பொண்ணு அதாவது என் பேத்தி வந்து வேலை பார்த்தா. அவளுக்கு அப்பா, அம்மா கூட கிடையாது. நான் தான் அவள வளர்த்துட்டு இருந்தேன். அவ வந்து நல்லா தான் இருந்தா. அங்க வேலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தா. கொஞ்ச நாள்லயே வந்துட்டு நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, அவ பாட்டுக்கு வந்துட்டு தன் வாழ்க்கைய முடிச்சுக்கிற முடிவுக்கு போயிட்டா. அப்புறம் தான் அவள காப்பாத்தி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது, இவங்க அந்த ஸ்டோரி வந்து இவங்களோட ஃபிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஒன் டைம் வந்துட்டு இவங்க அங்க தானே வேலை பார்க்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து கால்ல வந்து சுளுக்கு பிடிக்குது. அந்த சுளுக்கு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு இந்த டாக்டரா தானே இருக்காரு. ஸோ அத நான் சரி பண்றேன்ற பேர்ல அவர் சரி பண்ணும்போது, அப்படியே இவங்க லவ் பண்றாங்கல்ல, அப்படியே அவங்க ரொமான்டிக்கா போய் அப்படியே அங்கங்க போய் சுத்தி சுத்தி வந்தாச்சு. இப்ப இவங்களும் என்ன நினைச்சுக்கிறாங்க, லவ் பண்றோம் தானே அப்படின்ற மாரி அவங்களும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க. இந்த மாரி இருக்கும்போது, சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே இப்போ இருந்தா என்ன தப்பு அப்படின்ற மாரிலாம் அவங்க மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு. அந்த மாரி இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த காசி ஃபோனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய மெசேஜஸ்லாம் வந்துட்டு இருக்கு. வீடியோஸ், மெசேஜ்லாம் அதெல்லாம் இவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். மெசேஜ் இதெல்லாம் அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் வந்து தொறக்க வேண்டாம், பார்க்க வேணாம் அப்படி தான் நெனைப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க எதார்த்தமா தான் தொறந்து பார்ப்பாங்க. அதில என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப இந்த டாக்டர் அந்த காசி இருக்கார்ல, இவர் வந்துட்டு இவங்க கிட்ட அந்த அனிதா கிட்ட எப்படியெல்லாம் இருந்தாரோ, அதே மாதிரி ஏகப்பட்ட பெண்ணுங்களோட அவர் அதே மாரியே இருந்திருக்காரு. இத பார்த்தோனே உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம கூட இருந்த மாரி இத்தன பேர் கூட இத்தன பெண்ணுங்களோட இவன் இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா பொண்ணுங்களுமே அவர்ட்ட நெறையவே கெஞ்சி கெஞ்சி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி உன்ன நம்பி தானே உன் கூட நான் இப்படி இருந்தேன். நீ வந்து இந்த மாரி வீடியோ எடுத்து வச்சிருக்க. இந்த என்ன வந்து விட்டுரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிலாம் மெசேஜ் பண்ணியிருக்கிறத பார்த்தோனே உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஏன்னா இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியே உறைஞ்சு போய் நிக்கும்போது, இப்ப அந்த காசி அங்க வந்துர்றாரு. வந்தவர் வந்து இவங்க இத பார்த்துட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப உடனே அவர் வில்லத்தனம் அவரோட ஒரிஜினல் கேரக்டர் இப்ப வெளிய வருது. இத பார்த்துட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம், யார்ட்டயாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத. இதோ அடிஷனலா உன்னோட வீடியோவும் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த வருத்தத்திலேருந்து வெளிய வர முடியல, யார்ட்டயும் சொல்லவும் முடியல அப்படின்றதுக்காக தான் இவங்க இப்படி ஒரு வேலைய செய்ய போயிருப்பாங்க. இந்த விஷயத்தலாம் தான் அவங்க தாத்தா கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க. கேட்டுட்டு இருந்த அந்த தாத்தா என்ன சொல்வாருன்னா, "இதுக்காக நீ ஏம்மா உன் வாழ்க்கைய முடிச்சுக்கணும்? உனக்கு யாரும் இல்லன்னு நினைக்காத. உனக்கு நான் இருக்கேன். இந்த பிரச்சனைய நான் முடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பேத்திக்கிட்ட வாக்கு குடுத்திருப்பாரு. அதுக்காக தான் அந்த காசிய வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ் கிட்ட சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப தான் இந்த இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வருது. அப்ப அந்த லேப்டாப்ப திரும்ப எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த லேப்டாப்ப திரும்ப எடுத்துட்டு வரும்போது, அத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, படங்களோட மூவி நேம்ஸா வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அதனால இவங்க மூவின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. அது ஒவ்வொன்னையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அது ஒவ்வொரு பெண்களோட அந்த மாரிலாம் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. இத பார்த்தோனே உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாயிடு. எந்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு துபாய்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஜிம்ல வந்து பழகுனாங்கல்ல, அவங்களோட வீடியோ முதற்கொண்டு இருக்கிறது வந்து இப்ப இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு வேணும்னே அந்த மாதிரி இல்ல. இவர் வந்துட்டு அதாவது அவங்களோட இயலாமைய பயன்படுத்திப்பாங்கல்ல, அததான் அந்த டாக்டர் வந்து பயன்படுத்திக்கிறார். அதாவது பெண்கள் கொஞ்சம் வீக்கா இருக்கும்போது அவங்களோட விஷயங்கள்லாம் பர்சனல் லைஃப் எல்லாம் வந்து ஷேர் பண்றாங்கல்ல, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஷேர் பண்ணும்போது, அத அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களா ஆப்போசிட்ல இருக்கவங்க. அப்படிதான் வந்துட்டு இந்த சில பெண்களுக்கு இந்த மாரி நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. அப்படிதான் அவங்க ஜிம்முக்கு வரும்போது அவங்க கிட்டயும் வந்துட்டு இவர் வேணும்னே கம்பல் பண்ணி அந்த மாரி வற்புறுத்தி இருந்திருக்காரு அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் அவருக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு இப்ப அது மட்டும் இல்லாம இந்த பெண்கள் எல்லாம் திரும்ப மிரட்டி அவங்களலாம் வந்து இந்த பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வேற இந்த மாரிலாம் அனுப்புறது, கொல்றது எல்லாமே இருக்கு. அதனால தான் இவரோட கேஸ பத்தி உனக்கு எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சா எனக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு இடையில கூட ஒருத்தர் வந்து கால் பண்ணி கேட்டிருப்பாரு. அதெல்லாம் இப்ப இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. இப்ப இந்த வீடியோ மூலியமா தான் வந்து நெறைய பெண்கள பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்கள்ட்டலாம் போய் இந்த காசிய பத்தி விசாரிப்போம்னு போனா வந்துட்டு, அவன் நல்லா பழகுறவனா இருப்பான், நல்லா அன்பா இருப்பான். அதனால தான் அவன் வலையில நாங்க விழுந்துட்டோம். ஆனா அவன் அப்படி கிடையாது. அவன் ரொம்ப மோசமானவன். எங்களோட இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணி எங்கள வந்து பயன்படுத்திட்டு எங்கள தூக்கி எறிஞ்சுட்டான். எங்கள வந்து இந்த மாரி பண்ணிட்டான், அந்த மாரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட கண்ணீர் கதைய வந்து அதிகமாவே சொல்றாங்க. இந்த டாக்டர் இவ்ளோ நல்லவன்னு நினைச்சா, இவன் இவ்ளோ பெரிய அயோக்கியனா இருக்கானே அப்படின்ற மாரி இந்த காசி டாக்டர பத்தி எல்லாருமே இப்ப தெரிய வந்துருது. இதுல வந்துட்டு இருக்கிற லேடீஸ்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுல வந்து கல்யாணம் ஆன பெண்களும் இருக்காங்க, வயசு பொண்ணுங்களும் இருக்காங்க, காலேஜ் பொண்ணுங்களும் இருக்காங்க. இந்த மாரி நெறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட விஷயம் எல்லாமே தெரிய வந்துருது. இப்ப போலீஸ்காரங்களுக்கு செம்ம கோவம் வருது. உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரஸ்ஸ கூப்பிட்டு இப்ப அந்த காசிய பத்தி உண்மையான விஷயங்கள வந்து எல்லார்ட்டயுமே சொல்லிடுறாங்க. இந்த மாரி இந்த ஆள் வந்துட்டு இப்படிப்பட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் அவரோட அந்த காசியோட அப்பா, அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து புலம்புறாங்க. எங்க பையன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் கேஸ் குடுக்க வந்தா, என் பையனையே குற்றவாளியாக்கி இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்புவாங்க. நீங்க இந்த மாரி பண்ணதுனால இப்ப எங்க சொந்தக்காரங்க முன்னாடி, எங்க ஊர்க்காரங்க முன்னாடி எங்களால தலை நிமிர்ந்து வாழ முடியாத மாரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த துர்கான்னு ஒரு பொண்ண காட்டுனாங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்க ஏமாந்தது எப்படி அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, துர்கா
துர்கான்ற பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி நீ வா அப்படி ஒன்று நான் அதாவது லவ்வரா மாதிரி தானே பேசிகிட்டு இருந்தார் ஊரில் பார்த்தா அந்த பொண்ணை. அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் காசி வந்து கால் பண்ணியிருப்பாரு. கால் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனைலேருந்து எப்படியாவது நான் மீண்டு வரும்னு நினைக்கிறேன், உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அவங்க என்ன விஷயம்னு கேட்கும்போது ஒரு 20 லட்சம் எனக்கு தேவைப்படுதுன்னு அவர் வந்து கேட்டிருப்பாரு. அதனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களும் அந்த பணத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களை ஏமாற்றி அப்படியும் பண்ணிட்டாரு, பணத்தையும் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, எதுவுமே பண்ணலை. இப்படி தான் அவர் வந்துட்டு அப்படியே என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் புலம்புவாங்க. அவர் இந்த மாதிரி என்னை கண்டுக்காமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பொறுக்கிற வரைக்கும் பொறுத்து இருந்துட்டு நேரில் போயே கேட்டேன், என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னியா, லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்னை கூட்டு போய் சர்ப்ரைஸாக வந்துட்டு நாங்கள் 2 பேர் சேர்ந்துருக்க அந்த வீடியோவை என்கிட்டயே காட்டினார். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்னது இதுதான், இதை பற்றி நீ வெளியே யார்ட்டையாவது சொன்னாலோ என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சுற்றி சுற்றி இந்த மாதிரி வந்தாலும் இந்த வீடியோ வந்து வெளியே போய்ட்டுன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினா. அதனால தான் இது வரைக்கும் நான் அவரை பற்றி எந்த விஷயத்தையுமே நான் வெளியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி வருத்தப்படுவாங்க. வந்துட்டு அந்த மினிஸ்டர் இருக்காருல, அவர் கால் பண்ணி வந்து திட்டுறாரு, உன்ட்ட வந்து நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி அந்த காசியை பற்றி எந்த டீட்டெயில் கிடைச்சாலும் என்கிட்ட தான் நான் முதல் சொல்ல சொன்னேன், அதை தவிர நீ எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் திட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த காசியால் ஒரு பொண்ணு இறந்தே போயிருக்கு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் இப்போ பேசுகிறாங்க. சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக அலறாரு. அதுக்கப்புறம் அந்த காசி பேசின மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று போட்டு காட்டுறாரு. அதை போட்டு காட்டுறாங்க. அது விஷயம் என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது. அவர் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருப்பார். ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் மீனாட்சின்னு ஒருத்தவங்களை காட்டியிருப்பாங்களா, ஒரு குழந்தைய கூட காப்பாற்றிருப்பார்ல, காயின் முழுங்கின மாதிரி, அந்த 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 லேடியாவது சும்மா விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே இருந்திருக்காது. அவங்ககிட்டே நல்லா பேசிக்கிட்டு இதே மாதிரி அவங்க கூடயே வந்து ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரிலாம் இருப்பார். ஒரு நாள் வந்து இது மாதிரி ரெசார்ட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக வந்திருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது அவங்களுக்கு மழையெல்லாம் நனையிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா மழை வர மாதிரி இருக்கும். இப்போ உண்மையிலே மழையும் வந்துடும். இப்போ நலையிற மைண்ட்லலாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள இப்போ சேர்ந்து இல்லை அப்படின்றலாம் அவங்க வருத்தப்பட்டு இருப்பாங்க. இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி என்ன பண்ணுவார், வாங்க விளையாடலான்ற மாதிரி அவங்க 2 பேரும் இப்போ மலையில் விளையாடும் போது அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் இதாகி அங்கே அப்படி தான் அவங்களையும் அவர் ஏமாத்திருப்பாருன்றது தெரிய வரும். சாதாரண மிஸ்ஸிங் கேஸில் ஆரம்பிச்சு இப்போ எவ்வளோ பெரிய கேஸாக இது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்காரங்களுக்குலாம் பெரிய தலைவலியாக இருக்கும். அப்படின்னா வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அந்த ரெசார்ட்டில் தான் வந்து இந்த காசியோட சிம் வந்து ஆக்டிவேட்டில் இருந்ததில்ல, அதே மாதிரி அதே நேரத்தில் அந்த டைமில் யார் அதாவது இப்போ அந்த காசிக்கு நெருக்கமானவங்க விசாரிச்சவங்களாம் இருக்காங்களா, அவங்களோட ஃபோன் சிக்னல் கடைசியாக எங்கெங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அதே டேட்டுக்கு வந்துட்டு இப்போ அந்த துர்கா, மீனாட்சி, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க 3 பேர், அந்த 3 லேடியும் ஒரு ஏமாத்தினவங்க தான். அந்த 3 பேருமே அவங்களோட ஃபோன் சிக்னல் அங்கே தான் காட்டுது. பிரியா இருக்காங்களே இப்போ அவங்களாம் உண்மையவே ஒத்துப்பாங்க. ஆமாம், நாங்கள் 3 பேர் தான் இப்படி சேர்ந்து இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆகிருக்கும்னா இவங்க கூடலாம் இருந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்துட்டு 20 லட்சம் வந்து பணம் வேணும், அது கொடுக்கலன்னா இந்த வீடியோ அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒரு மிரட்டி இருப்பாரு. அப்போ தான் எனக்கு வந்துட்டு அவன் கூட இருந்தது நினைக்கும் போது அருவருப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியா சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா அந்த தாத்தாவையும் சேர்த்து சொல்கிறாரு, நீங்கள் 4 பேர் தான் இது சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்கீங்க, அது என்ன அப்படின்றது எனக்கு சொல்லலை அப்படின்னு வந்துட்டு இப்போ விசாரணைன்னு போட்டு உங்கள் 4 பேரையும் உண்டிலான்னு பண்ணிடுவேன், எனக்கு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. தாத்தா வந்து என்ன சொல்லுவாருன்னா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்வார். இந்த தாத்தாக்கு வந்துட்டு அவங்க பேத்தி வந்து இந்த மாதிரி விஷயம் சொன்னோன்னு நீ கவலைப்படாதமா, உன்னை நான் பார்த்துக்கிறேன், அவனை நான் வந்து பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அனிதா இருக்காங்களே இவங்களோட பேத்தி, அவங்க வந்துட்டு காசியோட அந்த மற்ற மெசேஜஸ்லாம் வரும்போது தான் அவங்க வந்து பார்த்துருப்பாங்க அந்த துர்காவோட வீடியோ, அதுக்கப்புறம் இந்த மீனாட்சி அவங்களெல்லாம் வந்து அந்த வீடியோஸில் தான் பார்த்துருப்பாங்க. அப்போ தான் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களை போய் நேரில் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரில் போய் சந்திப்பாங்க. சந்திச்சுட்டு நீங்கள் ஏமாந்த மாதிரி தான் நானும் ஏமாந்துருக்கேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அவனை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டிருப்பாங்க. 4 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அனிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக போயிருக்கும், ரொம்ப ஏமாந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இவர் எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்களே ஆல்ரெடி முடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இருக்கிற 3 பேருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். ஏன்னா அவங்க வந்து முன்னாடி பேசிட்டு போயிருந்தாங்க, ஆனால் இப்போ நம்ம எதுவும் இன்னும் செய்யவே இல்லை, அதுக்குள்ளே இவங்க லைஃப் முடிச்சிருச்சு, இதுக்கப்புறம் அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பெண்களும் இப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த தாத்தா கூட சேர்ந்துட்டு அவனை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. போட்ட பிளானில் தான் இப்போ பிரியா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன தான் என்ன மிரட்டி பேசினாலும் உன் கூட அன்றைக்கி இருந்தாலும் அது எனக்கு வந்து திரும்பவும் நான் அந்த மாதிரி இருப்போம் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அது ஒன்று இவருக்கு ஒன்று ஜாலியாக போயிடுது. உடனே என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அந்த ரெசார்ட்டுக்கே அவங்கள கூட்டிகிட்டு அவர் வருவார். வந்து நம்பி கூட்டு வந்துட்டாரா, கூட்டி வரும்போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அந்த கூல் ட்ரிங்க்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்லா தூங்குற மாதிரி அவருக்கு எல்லாத்தையும் போட்டு விட்டுறாங்க. அதெல்லாம் அது பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு நல்லா தூங்க ஆரம்பிச்சிடறாரு. இப்போ மற்ற 3 பெண்களுக்கும் கால் பண்ணி கூப்பிட்டுறலாம், அந்த தாத்தாவையும் கூப்பிட்டுக்கலாம், எல்லாரும் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அவரை போட்டு சாத்துவோன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. நாங்கள் 4 பேர் சேர்ந்து இவர் இப்படி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதே மாதிரி தான் எல்லாம் நடந்துச்சு. கடைசியில் கட்டையை தூக்கிட்டு ஆளை தேடுறோம், ஆனால் நாங்கள் பண்ணலை, வேற யாரும் அதுக்கு முன்னாடி அவர் ஏதோ பண்ணி விட்டுட்டாங்க, நாங்கள் எதுவுமே இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்கும்போது இந்த இன்ஸ்பெக்டருக்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க கடைசி ஆசை கூட அவங்களுக்கு நிறைவேறலைன்னு சொல்லிட்டு அவர் கவலைப்படுறாரு. உங்களுக்கு நான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு அந்த எதாக இருந்தாலும் அந்த காசியை பற்றி தெரிஞ்சால் என்கிட்ட தான் சொல்லணும் ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாருல, அவருக்கு ஏதோ ஒரு ஆதாரம் கிடைக்குது. அந்த இன்ஸ்பெக்டர் டேரெக்டாக இப்போ எங்கே வராரு, அந்த மினிஸ்டரை பார்க்க வராரு, அவரே அரெஸ்ட் பண்ண போகிறாரு. இப்போ அவர் என்ன கேட்குறாரு, அவனை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னால் என்னையே அரெஸ்ட் பண்ண வரியா, என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆதாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்
கேட்பாரு. நான் ஆதாரமா கேட்குறேன். ஆதாரம் இதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இடையில வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிருப்பாங்க. எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ஆடியோ மட்டும் காட்டிட்டு அழுதுட்டே இருப்பார்ல. அது என்னன்ற விஷயம் அப்ப நம்மளுக்கு தெரியாது. இப்ப அதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப இந்த காசி இருக்காருல்ல, இவர் வந்துட்டு அந்த பெண்கள வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு அவங்க இந்த இந்த வயசானவங்க, கிழவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அனுப்பி வச்சுர்றாங்கல்ல. அனுப்பி வைக்கும்போது அந்த மாரி ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாரி மிரட்டி அனுப்பி வச்சுர்றாரு. அப்படி அனுப்பும்போது தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்காருக்கு வந்து அழுதுகிட்டே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவாங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் எனக்கு இந்த மாரி மானங்கெட்ட வாழ்க்கைய வாழ பிடிக்கல அப்படின்ற மாரி அவங்க இறந்தும் போயிருப்பாங்க. அத தான் வந்து சொல்லி காட்டுறாங்க. இப்ப மினிஸ்டர் நல்லா லாக் ஆயிட்டாரு. இப்ப இந்த காசி வந்து அனுப்புறாருல்ல, அப்ப அந்த யார் யாரெல்லாம் பெரிய ஆளுங்களா இருக்காங்களோ, அவங்களோட அந்த லேடி இங்க இருக்க மாதிரி ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த ஃபோட்டோ இப்ப தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருக்குல்ல, அதே அந்த மினிஸ்டர் கிட்ட காட்டிட்டு, "இப்ப நல்லா வசமா மாட்டிக்கிட்டியா? வரியா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால, இப்போ உன்னோட ஆதாரத்தெல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சதுனால, நீ தான் அவர் ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. நான் இல்லன்னு கத்திக்கிட்டு இருந்தாலும், அவரு கேட்கல. மினிஸ்டர் இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு காசி வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அவர் வேற யாரோ எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கமும் தேடுதல் வேட்டைய நடத்திக்கிட்டே இருக்க மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கதை ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு. அது இங்க தான் வந்து நம்ம சொல்லப் போறோம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்காக அந்த 3 பொண்ணுங்களுக்கு வந்து உதவி செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும்ல. ஆரம்பத்துல ஒரு வீட்டுக்கு வரும்போது கதவ தொறந்து போட்டே உட்கார்ந்திருக்கீங்களான்னு சொல்லி சத்தம் போடுவாரு. அப்படி இருக்க இவருக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கும்போது, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் விழுந்த மாரி அதே காசியோட வலையில போய் விழறாங்க. அப்படியே அந்த லவ் ட்ராக்லயே விழுந்து மாட்டி அவங்க வாழ்க்கைய அவங்க இழந்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில அவங்க வாழ்க்கைய அவங்க முடிச்சுக்க போறாங்க. அப்பா காப்பாத்தி ஆறுதல் சொல்லி என்ன விஷயம்னு கேட்கும்போது, அந்த தாத்தா கிட்ட அந்த அனிதா என்ன சொன்னாங்களோ, அதே மாரி இந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணு அந்த காசி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அவரால தாங்க முடியல. அப்படியே அவருக்கு பயங்கர வெறி ஏறி செம்ம கோவத்துல இருக்காரு. அதே நேரத்தில என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றாரு. ஆனாலும் பொண்ணு வந்து இப்போ உயிரோடயே இல்ல. அந்த மாரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க வந்து மன உளைச்சலே வந்து இறந்தும் போயிடுறாங்க. இப்ப இவருக்கு பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டருக்கு ரொம்பவே தோணுது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ரெசார்ட்ல ஆரம்பத்துல ஒருத்தர் வந்து அதுல மாஸ்க்லாம் போட்டு வேற ஒரு இதுல வந்துட்டு ஒருத்தர தூக்கிட்டு போனாருல்ல, அது யாரும் கிடையாது. இந்த இன்ஸ்பெக்டர் தான். அவர் தான் ஸ்டார்ட்டிங்லயே வந்துட்டு இந்த காசி இருக்காருல்ல, அவர வந்துட்டு 3 லேடீஸும் அந்த தாத்தாவும் சேர்ந்து அவருக்கு வந்துட்டு நல்லா தூங்குற மாரிலாம் ஏற்பாடு பண்ணி அவர அடிக்கலான்னு வரும்போது ஆள காணோம்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்கல்ல, இந்த மர்ம நபர் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, காசிய தூக்கி போட்டு போயிருப்பாரு. அவர் ஃபோன தூக்கி வீசிட்டு, அவர கொண்டு போய் வச்சு அவர் கதையெல்லாம் முடிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த இன்ஸ்பெக்டர் தான். தான் பொண்ணையும் இந்த மாரி ஏமாத்தியிருக்கான். மத்த பொண்ணுங்களும் நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த மாரி ஆள் வந்து இனிமே இருக்கவே கூடாதுன்னு அவரா தான் முடிவெடுத்து இந்த மாரிலாம் அவர் தான் பண்ணது. இப்ப வந்துட்டு வெளிய வந்து தெரியவே வேண்டாம். இது வந்து தெரியவே கூடாது. இவங்களுக்கெல்லாம் இதுதான் சரியான தண்டனையா இருக்கும்னு இவர் நெனச்சு தான் இவர் வந்துட்டு ஆரம்பத்திலேயே இவர் தான் அந்த கதைய முடிச்சு விட்டுருப்பாரு. அப்ப அந்த 4 பேர்லாம் சேர்ந்து போட்ட பிளான் எல்லாம் டோட்டலா சொதப்பியிருக்கும். அவங்களுக்கு இப்ப யாருன்னே தெரியல. இப்ப வரைக்கும் யார் செஞ்சான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இவர் இத வெளிய தெரியக்கூடாது. ஏன்னா தான் பொண்ணுக்கும் எல்லார் பொண்ணுங்கள மாரி தான் பொண்ணு பாதிக்கப்பட்டுட்டா. இப்படி ஒருத்தன் இருக்கவே கூடாதுன்னு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் நெனச்சதுனால தான் அவர ஸ்டார்ட்டிங்ல இந்த மாரி பண்ணி விட்டுட்டாரு. அப்புறம் யாருக்கும் தெரியாத மிஸ்ஸிங் கேஸ் வர மாரி, அத விசாரிக்கிற மாரி, இவ்ளோ பேர்ட்ட விசாரிச்ச மாரி எல்லாத்தையுமே அவர் கொண்டு வந்து முடிச்சிருப்பாரு. இந்த படம் கூட ஒரு அவேர்னஸ் மாரி தான். இந்த கதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு கிடையாது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.